கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அண்ட் எல்லாருக்கும் விஷு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷயத்தை சொல்லிக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம காவேரியன்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சூப்பர். குருஜி உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். குருஜி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா 2025 ஸோ முதல் நாள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்பொழுது அதுக்காக சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்னு வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ சைனாவுக்கும் நமக்கும் பயங்கரமாக ரொம்ப நாளாகவே வாக்கிய தகராறு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயிருந்து நிறைய பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க், இப்போ இந்தியாவில் எப்படி RBI இருக்கோ அதே மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனான்னு இருக்கிற சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனிலாம் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாரன் பஃபெட் நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே, எனக்கு பிடிச்சது ஒன்று, அவர் அஃப்கோர்ஸ் அவர் சொன்னது மேரேஜ் பற்றி சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் கூட நம்ம அதை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜுக்கு எது முக்கியமான அடிப்படை அப்படின்னு அவர் கேட்டார் ஒரு கொஸ்டின். ஓகே, அதில் அவரே ஆப்ஷன்ஸ் வர கொடுத்துருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜாக இருக்கணும்னா உங்கள் ஸ்பவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கணுமா, இல்லாட்டா ரிச்சாக இருக்கணுமா, இல்லாட்டா நல்ல கேரக்டரோட இருக்கணுமா, இல்லாட்டா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கணுமா, இல்லாட்டா வேற எது வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சேர்ந்து இருக்கணுமா? ஆனால் ரியாலிட்டியில் ஸ்பீக்கிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஏதாவது அவங்களா பார்த்து போட்டால் வாங்கிட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அத்தனையும் செஞ்சிடணும். நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், நிறைய எதிர்பார்க்காது, நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஓகே, இதுதான் முக்கியமானது. அதுதான் 25ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகே, அண்டு இதுதான் த்ரூ அவுட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஓகே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் போடணும். நம்ம கடமையை செய், லாபத்தை எதிர்பார்க்காது வரும். கடமை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இல்லை, பொதுவாக வெளியில் போனால் இதே மாதிரி தான். ஆஃபீஸு வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறோன்னா கடமை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க போட்ட இடத்துல, படிச்சுட்டு வந்துடும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கலான்னு வரும்போது இங்கேயும் அதே சொன்னீங்கன்னா என்ன தான் பண்ணுறது? கடமையை செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, பலன் கிடைக்க மாட்டேங்குது. அதான பிரச்சனை நிறைய பேருக்கு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். நல்லா படித்து கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது, நானும் அதான் சொல்கிறேன். நான் ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படிதான் என்னுடைய கொஸ்டின். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே தான் கொஸ்டின் எனக்கும். அது என்ன அப்படின்னா காரணம் என்ன, அந்த பிஹேவியரல் மைண்ட் செட்டு தான். ஓகே, நம்ம படித்து கரெக்டான ஷேரை செலக்ட் பண்ணி அப்புறமேல தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இருந்தாலும் கரெக்டான ரிட்டர்ன் வரமாட்டேங்குது. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வருத்தப்பட்டு தான் இருக்கோம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. இதெல்லாம் காரணம் இந்த பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹேவியரல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஒரு பாஸ்ட் ஒரு 1.5-2 மந்த்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே விலை குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அண்டு எல்லா ஷேர் ப்ரைஸும் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் அதை நம்ம வாங்குறதில்ல. ஓகே, என்ன காரணம்? இன்னும் விலை குறையும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்புறம் விலை குறைய ஆரம்பித்தோன்னா இது நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு நமக்கு ஒரு திங்கிங் வரும். இது ஒன்று இது. சரி, விலை குறைஞ்சிருச்சு, இன்னும் குறையும், அப்போ வாங்கிக்கலாம் நம்மளுடைய இது இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் மேலே ஒரு டவுட் வந்துடுது, அந்த கம்பெனி மேலேயே நமக்கு ஒரு பெரிய டவுட் வந்துடுது. இது எப்போ இதுலேருந்து விடுபடுவோம் அப்படிங்கிற அந்த டவுட்டு. ஸோ ஃபுல்லாக டவுட் இருக்கிறனால நம்ம ரைட்டான ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியாமல் போயிடுது. ஆனால் அதே இது ரிவர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன் அப்படின்னு போயிடுறோம் நம்ம. ஸோ எங்கே பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், எங்கே நம்ம பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணாமல் இருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லா ஸ்டாக்குக்குமா பொருந்துமா அப்படின்னா சில ஸ்டாக்கு நம்ம விதிவிலக்கு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் நம்ம வாங்கிடுறோம் அது மாதிரி. ஆனால்
எல்லா ஸ்டாக்குக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்க ட்ரை பண்ணோம். அதுதான் முக்கியமானது. இது வந்து பிஹேவியரில் தான் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறதுல இல்லை, இல்லாட்டி என்னோடய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குங்கிறது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, இல்லாட்டி நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதுலையும் இல்லை. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட்டு தான் அந்த கரெக்டான இது. ஸோ விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ஆகணும். அதுலேயே நல்ல ஃபண்டமெண்டல்ஸே எந்த இது இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி சூஸ் பண்ணோம்னாலும் நம்ம வந்து இதில் வந்து சைஸபிள் ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே. நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அனலைஸ்மெண்ட் தான் வாங்குகிறோம். பட் எல்லா டைம்லையும் அதுவே ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த ஷேர் மேலே போகிறது கிடையாது. குட் கம்பெனி அண்ட் ஆல்சோ குட் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே பேசணும்ல, அந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே இருக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கணும்? அதாவது ஒரு மார்க்கெட் அனலிஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இந்த இடத்துல இருக்கணுமா? ரைட். ஸோ இப்போ 2 விதமாக 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக, இல்லாட்டா மார்க்கெட் அனலிஸ்ட்டாக, இல்லாட்டா காம்பினேஷன் ஆஃப் போத்தா அப்படின்னு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் கிரேட் கம்பெனி வந்து கிரேட் ஷேராக எல்லா டைம்லையும் இருக்கிறது இல்லை. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணோம். நமக்கு கிரேட் ஷேராக இருந்தால் தான் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் கிரேட் கம்பெனியோட அதோடு சேர்ந்து வந்து கிரேட் ஷேராகவும் வரணும், அப்போ தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 விதமாக அனலிஸ்ட்டு சொல்லலாம். ஒன்று வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, வேறு வந்து இன்னொன்று வந்து மார்க்கெட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். இது லோவஸ்ட் 2200 rupees கிட்ட இருக்குது. இப்போ முன்னாடி எவ்வளோ இருந்தது, 3200 rupees. இப்போ நான் இதை போய் வாங்கலாமா, இப்போ நான் அவ்வளோ குறைஞ்சிருச்சு ப்ரைஸு, அண்டு இதை போய் வாங்கலாமா அப்படின்னா இப்போ அதோட மார்க்கெட் சிச்சுவேஷனாக இருக்குது. காம்படிஷன் சிவியராக இருக்குது. அண்டு ஒரு பிக்கஸ்ட் காம்படிட்டர் யாருன்னா பிர்லா. அவங்களுடைய இது வந்து பயங்கர குட் காம்படிஷன் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு எப்படி வரப்போகிறாங்க நம்ம பார்க்கணும். அண்டு இப்போ வந்து இன்னொரு வேர்ல்டு சிச்சுவேஷனும் இருக்குது இதோட சேர்த்து. ஏன்னா ட்ரம்ப்போட அவரோட பாலிசிலாம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த மந்த் எண்டில் வெளிப்படையாக தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பியூராக மார்க்கெட் அனலிஸ்டாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் அனலிஸ்ட்னால் டூ மச் ஆஃப் நாய்ஸ் இருக்கும், டூ மச் ஆஃப் நியூஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால் வந்து ஒன்று ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சம்வாட் ஃபோக்கஸ்ட் ஆன் பிஸ்னஸ், அந்த கம்பெனியோட பிஸ்னஸ், அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்க போது, அவங்க ஜெயிச்சு வருவாங்களா, எவ்வளோ குயிக்காக ஜெயிச்சு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேபி வெற்றி பெறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது கிரேட் கம்பெனி, அது கிரேட் ஸ்டாக்காக இல்லை. இப்போ எப்போ அவங்க கிரேட் ஸ்டாக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த எப்போ சிம்டம்ஸ் தெரியுதோ அவங்களுடைய இது வந்து குவார்ட்டரில் வந்து பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு எப்போ சிம்டம்ஸ் தெரியுதோ அப்போ வந்து அதை சூஸ் பண்ணோம். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக தான் மாறணும். எப்பொழுதுமே தி மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப பிஸ்னஸ் அனலிஸ்டாக மாறிடுங்க. அஃப்கோர்ஸ் அந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சு ஆகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் அனலிஸ்டாக இருக்கிறது தான் பெட்டர். Okay. When the market is going up, then market analyst இருக்குது பெட்டர். அப்போ தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷனு, ஓவர் வேல்யூவேஷனு, இல்லாட்டா வந்து கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிதான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எப்போ எக்ஸிட் ஆகுறோம் அப்படின்னு அந்த ஸ்டாக்லேருந்து இல்லாட்டா அந்த செக்டார்லேருந்து நமக்கு நல்லா தெரியும். அதனால் எந்த டைமில் பிஸ்னஸ் அனலிஸ்டாகவும் எந்த டைமில் நம்ம மார்க்கெட் அனலிஸ்டாக இருக்கிறதும் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. அடுத்து சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணது என்னென்னு பார்க்குறோம். இது வரைக்கும் வந்து ஒரு 40,000 crore கிட்ட அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. அதனுடைய வேல்யூ அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக 2020 தான் முதல்ல இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூ இயர்ஸில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண 15 கோடி ரூபா ஐசிஐசி பேங்க்கில் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. HDFCலையும் அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க்கில் 0.67% ஸ்டேக் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. வேறு எந்தெந்த கம்பெனிலாம் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஐசிஐசி பேங்க்கில் அவங்களுடைய ஷேர் வந்து 6,139 கோடிக்கு ஒருத்தான ஷேர் இருக்குது. அடுத்தது HDFC பேங்க் 5,344 கோடி அளவுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் 5,303 கோடி இருக்குது. பவர் கிரிட் கார்பரேஷன் கம்பெனியில் 1,414 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் டிசிஎஸ்ல ஒரு 3619 கோடி, கொட்டக் மஹிந்திரால 1500 கோடிக்கு மேலே இருக்கு, ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் 1500 கோடிக்கு மேலே இருக்கு, பஜாஜ் ஃபைனான்ஸில் 1500 கோடிக்கு மேலே இருக்கு. அதுக்கப்புறம் மாருதி சுசுகி, அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஏஷியன் பெயிண்ட், பேடிஎம் கம்பெனியில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1100 கோடிக்கு மேலே இந்த கம்பெனி எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. அப்போ பேடிஎம் ஐபிஓவில் அவங்களும் ஏமாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பார்டர் டென்ஷன்லாம் இருந்தது, இப்போ அது சார்ட் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ண காலகட்டம்லாம் பார்த்தா 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சைனாங்கிற ஒரு பெரிய கண்ட்ரி, வேர்ல்டுலேயே 2வது எக்கானமி, அவங்களுடைய சென்ட்ரல் பேங்கை இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைட்டு, ஜப்பான் தான் இதை ஆரம்பிச்சு விட்டாங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் பேங்க்கு. அப்புறமேல நிறைய சாவரின் ஃபண்ட்ஸ்னு வேறு வந்துச்சு. ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி சென்ட்ரல் பேங்க் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து இப்போ இந்தியாவில் கூட $704 பில்லியன் ரிசர்வ்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அது குறைஞ்சி ஒரு $60 பில்லியன் குறைஞ்சிருச்சு. இப்போ ஏன்னா எஃப்ஐஐஸ் நிறைய வித்ரா பண்ணிகிட்டே போகிறனால. ஸோ இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரெஷரி பில் வாங்குறாங்க. ஒரு $230 பில்லியன் ட்ரெஷரி பில், அமெரிக்கன் ட்ரெஷரி பில் வாங்கியிருக்காங்க. ஏன்னா சம் ரிட்டர்ன் கிடைக்கணும்ல, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சும்மா வச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால் சம் ரிட்டர்ன் கிடைக்கணும். ஸோ அதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்து சர்ப்ளஸ்ன்னு ஃபண்டுக்கு எதுவும் கிடையாது. நமக்கு இதெல்லாம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கடன்பட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட் சைனா மாதிரி கண்ட்ரிலாம் ட்ரேட் சர்ப்ளஸ் நிறைய வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து லோனாக கொடுக்குறாங்க. நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு லோனாக கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுதான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து யூனிக்னு சொல்லிட முடியாது சைனாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்க சூஸ் பண்ண கம்பெனிஸ்லாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50ல் இருக்க கம்பெனிஸ் தான் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 34 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். ரைட். நார்மலி ப்ளூ சிப் கம்பெனி இதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகாது, க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கம்பெனியில். அண்ட் இந்தியாவும் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸாக இன்ஸ்ட் ட்ரெஷரி பில்லை மட்டும் போடாமல் பெஸ்ட் கம்பெனிஸில் கூட இந்தியா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு இதெல்லாம் தெரியும். அவங்க வந்து தே வில் டேக் எ ப்ராப்பர் டெசிஷன் அட் த ரைட் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம்? இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. 2025 2026 ஆனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் மாறாது, இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு நல்லபடியில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.